Hi friends, welcome to Suchitra Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 10 நிமிஷத்திலே வந்து ஈஸியா செஞ்சிரற மாதிரி பட்டாணி குருமா எப்படி செய்யலாம்ன்றத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். சப்பாத்தியோட வெச்சி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு குக்கர் வச்சிருக்கேன். அந்த குக்கர்ல வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு தேவையான அளவுக்கு நான் ஆயில் சேர்த்திருக்கேன். ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா அதாவது ஹோல் கரம் மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து ஸ்டார்ஸ் சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து இது கண்டிப்பா சேர்த்துக்கங்க, கடல் பாசி சேர்த்துக்கங்க. இது கூட வந்து பட்டை, பிரியாணி இலை போட்டுக்கங்க. நம்ம ஹோல் கரம் மசாலாலாம் பிரியாணிக்கு என்ன போடுறோமோ அது எல்லாமே நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது வதக்குனதுக்கு அப்புறமா வந்து இது கூட வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ இஞ்சி பூண்டு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1 ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தது பதத்துக்கு அப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியை நான் வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இது காஞ்ச பட்டாணியாக இருந்துச்சுன்னா ஊற வச்சு போட்டுக்கோங்க. இது வந்து நான் வந்து ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சேர்த்துருக்கிறதுனால அது சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்துக்குங்க. கலந்ததுக்கு அப்புறமா இது கூட வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து நான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு வந்து பத்தாது. இப்போ நான் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா அதையும் வந்து கலரி விட்டுக்குங்க. இப்போ மசாலா ஐட்டம்ஸ்லாம் பார்க்கலாம். மஞ்சள் தூள், அதுக்கடுத்து தனியாத்தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள். இப்போ இது எல்லாமே வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாமே இதோட ஆட் பண்ணி இதையுமே வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா குக்கரில் செய்கிறதுனால நம்ம விசில் வைக்க போகிறோம் இல்லைங்களா, அதனால வந்து ஒன்றும் பாதியமாக இருந்தாலும் அந்த விசில் வரும்போது எல்லாம் வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நான் விசில் போட்டு விட்டுட்டேன். இப்போ வந்து 3 விசில் வச்சுருக்கேன். இப்போ எப்படி வந்திருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. நல்லா வந்து குழம்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோஸ் வந்து லென்த்தாக போகிறதுனால நான் வாட்டர்ஸுடைய அளவு நான் உங்களுக்கு காமிக்கல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா குருமாவுடைய அந்த பட்டாணி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து இது கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தேங்காவை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பீசஸ் வர தேங்காவை வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. குருமா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்திக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், குழந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப சின்ன குழந்தை. நான் வீடியோ எடுத்துக்கிட்டே பேசுறதுனால குழந்தையோடைய சவுண்டு இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து மன்னிச்சிடுங்க. ஏன்னா குழந்தைங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லைங்களா. இப்போ வந்து ஒரு கொதிச்சு இறக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ சுவையான பட்டாணி குருமா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. சப்பாத்திக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முறை ஒரு வாட்டி வந்து இதே மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். சப்பாத்திக்கு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அது நம்மளுக்கு டேஸ்ட்டு வந்து நல்ல நாக்கில் ஒட்டுறது நல்லாவே தெரியும். இந்த பச்சை பட்டாணி வச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வேணுமோ என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.